ஆமாம், என்னோட ரெயின் ஜாக்கெட்டுங்க அங்கே நீட்டாக தொங்க விட்ருக்கேன். மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருங்க. போய் வானத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, போகலாம். எடுங்க அப்படியே எடுங்க. மனோ அந்த லைட்டோட பிரைட்னஸ் பாரு. ரொம்ப கம்மியா இருக்கு. எது அந்தியூர்காரர் வருவார். எதுல சரி எடுங்க, எனக்கு வண்டி எடுத்துடுங்க ப்ரோ. மூர்த்தி ப்ரோ, மனோஜ் ப்ரோ, வண்டி எடுத்துடு ப்ரோ. வேறு கலருக்குள்ள பார்க்கணுமா வேண்டாமா? வேண்டான்றேன். ஓட ஓகே, போலாம். ப்ரோ, லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ப்ரோ, லெஃப்ட் சைடு அப்படி காமிச்சுது. நான் மேப் போட்டது அப்படி போச்சு. சரி, விடு போன அழுத்தி விடு ப்ரோ. ஏமாச்சி நம்ம பார்த்திங்கன்னா மலைன்னு கூட பார்க்காம லூலு மார்க்கெட் போயிட்டுருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டு, மார்க்கெட்டில் மால்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. வாங்க அப்போ எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்பியாச்சு. ஆனால் மழை மட்டும் மாட்டுச்சுன்னு வைங்களேன், நான் முடிஞ்சேன். என்னென்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம், கேமரா. நான் நனைஞ்சிட்டு வரது எனக்கு ஒரு மேட்ரே இல்லைங்க. நம்ம நலையா கேமரா மட்டும் பத்திரமா ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னா போதும், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம வைக்கிறக்கும் இடம் இல்லை, வச்சா எப்படி இருந்தாலும் நனைஞ்சிரும். அதுக்காக தான். நைட் ரைடை கண்டாலே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு இருங்க, எனக்கு வேறு எங்கே போயிட்டுருக்குறான்னு தெரியல. ஓகே, நம்ம பிடிச்சாச்சுங்க. அவ்வளோ ரொம்ப பயங்கரமான ரைடாக நேற்று காமிச்சுட்ருச்சு. என்னதான் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப இதாக கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வண்டியை ஓட்டணும், குளிரடிக்காமல் இருக்கணும், பில்லியன் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ குளிர் தாங்குவேன், பட் எல்லோரும் குளிர் தாங்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. ட்ரெஸ்னாலையும் லக்கேஜ்னாலையும்
நேற்று தெரிஞ்சே தான் எடுத்தோம். பட் ஓகே தான், நம்மளுக்கு எந்த கஷ்டம்லாம் கிடையாது. ட்ரிப்பு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணுன்னா ஓட்டி தானே ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி பாருங்க, நம்ம லூலு மாலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறது எப்படி இருக்குன்னு. அதாவது எனக்கு வந்து சென்னை லூலு மால் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதை விட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசு. ஏன்னா நான் வந்து அடிக்கடி இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், அடிக்கடி, அதாவது நம்ம வந்து ரிப்பீட்டடாக. ஏன்னா காலேஜ் டைம்ஸ்லாம் எனக்கு வந்து இங்கே தான் வந்து ஐவி கூட்டிகிட்டு போவாங்க. ஐவி மீன்ஸ் டூர், 2 days டூர், 1 day டூர் அந்த மாதிரி. என்னடா இவனுங்க பகலில் தூங்கிட்டு நைட்டில் ஃபுல்லாக வண்டி ஓட்டுறாங்களே பார்க்குறீங்களா? அதாவது எந்த டைம் வந்து நிம்மதியாக அந்த பைக்கை வந்து ரசித்து ஓட்ட முடியுமோ அந்த டைம் மட்டும்தாங்க ஓட்ட முடியும். அதை வந்து நாங்கள் சூஸ் பண்ண டைம் வந்து நைட் டைம் தான். ஏன்னா ரொம்ப கம்மியான டிராஃபிக்கில் நிம்மதியாக ஓகே இந்த பைக்கை ஓட்டலாம் அப்படின்னு ஓட்டுற டைமே பார்த்திங்கன்னா அந்த நைட் டைம் மட்டும்தாங்க. மற்றபடி எந்த டைமும் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு ஹார்ட்ஃபுல்லாக நம்மளோட பைக் கூட கனெக்ட் ஆகி நம்ம ஓட்டுற ஒரே இடம் நைட் டைம் மட்டும்தான். அது சிட்டி, டவுன் எதாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் எதுவுமே டிராஃபிக் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பார்த்து ஓட்டினா போதும், அவ்வளோதாங்க. நம்ம பக்கத்தில் வந்தாச்சுங்க, லூலு ஹைப்பர் மார்க்கெட். ப்ரோ இப்போ யூட்டன் போடணுமா? இந்த என்ன இதுதான் லூலு ஹைப்பர் மார்க்கெட். போக முடியாதுல்ல, இதுதான் லூலு மால். அதான் கட்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் போய் கட் பண்ணுறோம். யூட்டனே போட்டு வந்துக்கலாம். யூட்டனே போட்டு வந்துக்கலாம். இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்கும். எங்கே நிறைய இடம் மாறிடுச்சு. சுகர் இதுவா, இது ஏதோ ஒன்று டைரக்ட் ஆப்போசிட். அங்கேயே பார்க்கிங் உள்ள பார்க்கிங் வேறு போடணும். பார்க்கிங் உள்ள போட்டுக்கலாம் ப்ரோ. உள்ள வந்தாச்சு, 2 wheeler அங்கே. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம். வேலட் பார்க்கிங் பேமெண்ட் பண்ணும். நம்ம பாய்ஸ் போயிட்டாங்க வேறு முன்னாடி. அவங்க 1 wayல வந்துட்டாங்க. செம்மையான ஃபண்ணுங்க. இங்கே எல்லாம் என்னோடய வண்டி அப்படியே வலிக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கியர்லேயே இறக்குறேங்க. வருங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெயிட்டிங் தான்.
ஓகே, பார்க் பண்ணியாச்சு. வா, இங்கேயே பார்த்தீங்களா, இதெல்லாம் ரெட் லைட் ஏரியா எல்லாமே பார்க்கிங்க, க்ரீன் லைட் ஏரியா எல்லாமே வேக்கண்ட்டுன்னு இல்லாமல் வண்டி பின்னாடியே வரீங்க. நானே என்னடா இங்கே ரூட்டே போகாது, எனக்கு நல்லா தெரியும். பொறுப்பில்ல உனக்கு யோ உன்னாலதாயா ஒட்டு மொத்தம் இது கரெக்டாக எவ்வளோ போயிட்டு உள்ள ப்ரோ. நானே என்னடா ரூட்டெல்லாம் மாறி போகுதுன்னு பார்த்தா உங்கள் ரூட்டே மாறி. கேமரா அலோட இல்ல. மூர்த்தி ப்ரோ சொர்க்கா வாசல் திறந்து விட்டதா? இதுக்குள்ளே படுத்தே தூங்கலாம். கல்லா கிராக்ஸ் ஓகே. பாருங்க, லூலு மார்க்கெட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்குங்க, நம்ம வந்து சொல்லவே முடியாது. ரேர் ராபிட்டு, சூப்பர் டைரி, சூப்பர் ட்ரை, அலடோ, பைக், பிரிக் அண்ட் ஸ்டாக்கு, அப்புறம் மார்க் அண்ட் ஸ்பென்சர் எல்லாமே இருக்குது. அதாவது இங்கே வந்து வாயே வர மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ பிராண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. லூலு மால் வந்து அல்டிமேட்டான ஒரு பிளேஸ் தான். நான் உங்களுக்கு இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பார்ட்டு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த சைடு போகணும், வெஸ்ட் சைடு, அதுக்கப்புறம் வேறு ஐடியாவே இல்லை, அத்தனை இடம் இருக்குது. அர்மானி எக்ஸ்சேஞ்ச் இங்கே பாருங்கள், இதெல்லாம் காஸ்ட்லியான ஒரு இது. அர்மானி காஸ்ட்லியான ஒரு பிராண்டு. M&S லண்டன், இது என்னன்னு தெரியலைங்க எனக்கு சீரியஸாக. நிறையா இருக்குது. அலன் சொல்லி மேலே இருக்குது. அப்புறம் குக்கி மேன் நிறையா இருக்குங்க. நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பாய்ஸ் அலோடு இல்லையா?